வணக்கம் அண்ட் வெல்கம் டு கனமாஸ் டைரி. உத்தரப்பிரதேஷ்ல ஜான்சி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து பல கனவுகளோட மும்பை மாதிரியான ஒரு பெரிய சிட்டிக்கு வந்த 22 வயசு பொண்ணு. வரும்போது அவ கையில காசு கிடையாது, ஒரு பெரிய கனவு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ பெரிய பெரிய படங்கள், வெப் சீரிஸ் அண்ட் பெரிய பிராண்டுக்கான அம்பாசிடர் அப்படின்னு தான் வசம் இன்ஸ்டாகிராம் மூலம் மட்டுமே 37 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. யார் இந்த பெண்ணு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்த பெண் ஒரு பெண்ணே கிடையாது. அது பொண்ணே இல்ல. ஆமா, அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. அது ஒரு ஏஐ. 2022ல AVTR மெட்டா லேப் நிறுவனம் ஒரு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மாதிரிதான் நைனாவை உருவாக்குனாங்க. ஆனா இப்போ ஒரு விர்ச்சுவல் ஒண்டரா பார்க்கப்படுது. சாதாரணமா ஒரு ஏஐ கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அப்படின்னு பார்க்கப்பட்ட நைனா அவங்களுடைய ஸ்டார்டிங்லயே வேற மாதிரியான ஒரு தோரணையில பார்க்கப்பட்டாங்க. உத்தரப்பிரதேஷ்ல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்த ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தன்னுடைய கனவுக்காக எப்படி போராடுறா அப்படிங்கறதுதான் அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது. இப்படிதான் நைனா எல்லாருடைய அபிமானத்தையும் பெற்ற ஒரு பெண்ணா மாறினாங்க. இன்ஸ்டாகிராம்ல தொடங்கி எங்க பார்த்தாலும் இவங்களுடைய முகங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனா பார்த்ததுமே ஏஐ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு ஏஐ விர்ச்சுவல் வேரியரா இப்ப இருக்காங்க. பாக்குறதுக்கு நிஜ பெண் மாதிரி தான் நைனா தெரிவாங்க. ஆனா இப்போ பல திரைப்படங்கள், வெப் சீரிஸ் அண்ட் மிகப்பெரிய ஸ்டார்ஸை எல்லாரும் இப்போ அவங்க பேட்டி எடுக்கிற நிலைமையில மிகப்பெரிய ஆளா மாறி இருக்காங்க. நைனா இப்போ ஒரு ஃபேஷன் மாடலா இருக்காங்க. சோசியல் மீடியால அவங்களுடைய ஒவ்வொரு போஸ்டும் இன்டர்நெட்டே உடைச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு. அந்த அளவு அவங்களுக்கு மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு ரியல் ஆக்ட்ரஸுக்கு எந்த அளவு கமெண்ட்ஸ் வருமோ அதே அளவுதான் இந்த ஏஐ ஆக்ட்ரஸுக்கும் கிடைக்குது. ஒரு பக்கம் ஃபேஷன் பிராண்டுக்கெல்லாம் அம்பாசிடரா இருக்காங்க, இன்னொரு பக்கம் வெப் சீரிஸ் நடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய வருமானம் அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய கம்பெனிக்கு ஒரு வருஷத்துக்கு 5 கோடி வருமானம் இவங்களால மட்டுமே கிடைக்குது. மத்த ஆக்ட்ரஸ் மாதிரி எந்த ஒரு இடத்துக்கும் இவங்களை அழைச்சிட்டு போக வேண்டியது இல்ல. வெளியில ஷூட்டிங் போகணும், பிளைட் டிக்கெட் போடணும், இல்ல கார்ல போகணும், எந்த ஒரு எக்ஸ்பென்சிவான செலவும் இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க ஒரு ஏஐ. ஏஐயோடைய வருகை நம்மளுடைய ஹியூமன்ஸுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏஐனால மக்களுடைய வேலையெல்லாம் பறி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதே வேலையில ஏஐயா ஒரு ஆக்ட்ரஸா இப்போ இருக்காங்க அப்படின்னா இது ஃபியூச்சருடைய நிலைமையை நமக்கு காட்டுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கு. ஏஐயான நைனாவுக்கு பிப்ரவரி 2026ல இந்தியன் மோஸ்ட் பாப்புலர் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஹானரும் கொடுத்திருக்காங்க. ரியல் ஆக்ட்ரஸுக்கே டஃப் கொடுக்குற இந்த ஏஐ ஆக்ட்ரஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம்.